இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறாங்கல்ல, இதே தனியாரிடம் தான் ஒப்படைக்க போறாங்க. அவங்க தான் 3 ஆண்டுகளுக்கு வந்து ஸ்மார்ட் மீட்டர பொறுத்துறாங்க. தேவைப்பட்டா இன்னும் 3 ஆண்டுகளுக்கு கூட அது வந்து விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்களே சார். காலப்போக்குல இந்த மின்சாரத்துறையே தனியார் மயமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? மின்சாரத்துறையை மின்சார விநியோகத்துறையை தனியாருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் நடுவண் அரசு அப்படித்தான் நினைக்குது. அந்த உள்நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்மார்ட் மீட்டரே வருது. இந்த ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்துட்டா இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு 2000 பேர் தேவையில்லை. 2000 பேருடைய வேலை இனிமேல் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் போட்டு அதை எடுத்துருவாங்க. ஆஃபீஸ்லேருந்து உட்காந்துக்கிட்டு பணம் வசூல் பண்ணிடுவாங்க. ஆஃபீஸ்லேருந்து பணம் கட்டலைன்னா இன்றைக்கி அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் போய் கட்டணும், இல்லைன்னா நீ முதல்ல எனக்கு ப்ரீபெய்டு போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தனியார் துறை வருவதற்காகத்தான், அவர்களுடைய சௌகரியத்திற்காக தான் இன்றைக்கு மின்சார வாரியத்தினுடைய முதலீட்டில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் வருது. இதுதான் வணிக ரீதியான உள்ளுவர்தான் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, ஒரு தந்திரம், ஒரு தந்திரம். அதாவது மின்சார வாரியத்தினுடைய செலவிலே ஸ்மார்ட் மீட்டர் போட்ட பிறகு தனியார் வந்து அது சௌகரியமாக எடுத்துக்குவாங்க.